விட்டது. இன்னும் வரல. ஓ, இப்ப வந்துருச்சு. இல்ல. குயிக்கா ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபாஸ்டா. وَجَعَلْنَا نَوْمَكُمْ سُبَاتًا ஒன் பை ஒன் போங்க. நான் பிளண்டா மட்டும் நிப்பாட்டுவேன். لِنُخْرِجَ بِهِ حَبًّا وَنَبَاتًا وَالْجِبَالَ أَوْتَادًا سَلَامٌ هِيَ حَتَّى مَطْلَعِ الْفَجْرِ أَرَأَيْتَ إِنْ كَذَّبَ وَتَوَلَّى وَفِرْعَوْنَ ذِي الْأَوْتَادِ حَتَّى زُرْتُمُ الْمَقَابِرَ لَسْتَ عَلَيْهِمْ بِمُصَيْطِرٍ லஸ்த அலைஹிம். லஸ்த என்று போகக்கூடாது. அது போல லஸ்த அலைஹிம் لَسْتَ عَلَيْهِمْ بِمُصَيْطِرٍ إِلَّا مَنْ تَوَلَّى وَكَفَرَ قَدْ أَفْلَحَ مَنْ تَزَكَّى 10th one ஆப்பில பத்தாவது. قَدْ أَفْلَحَ مَنْ تَزَكَّى அஃபுலஹ ரெண்டு ஓதக்கூடாதா? கவனம். அஃப்லஹ தான் சரி. இப்போதையும் சரியா? 11வது. بَلْ تُؤْثِرُونَ الْحَيَاةَ الدُّنْيَا ஓகே, குட். நல்லா. நாங்க அடுத்த ஸ்டெப் போகலாம். அடுத்த முக்கியமான விஷயம் ஒன்று நான் உங்களோட பேசுறதுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு இருந்தோம். அதாவது தன்மீனுடைய அடையாளம். ஃபதஹதைன், கஸ்ரதைன், வம்மதைன். அதுக்கு பின்னால ஷத்து வந்துச்சு என்றால் எப்படி ஓதுறது? யௌம இதின் யஸ்துருன்னாஸ்னு ஓதையலாது. இந்த ஷத்தோட இந்த தன்மீனை ஜாயின் பண்ண தெரிஞ்சுக்கணும். முக்கியம். சரியா? யௌம இதின் இதின் யௌம இதின் தானே இது. கடைசியில என்னென்னடா சவுண்ட் வருது? என் சவுண்ட் வருது தானே. அந்த என் சவுண்டை விட்டு போட்டு போதுனா சரி. என் அந்த இன் என்ற சவுண்டை விட்டுட்டு இன் என்ற அந்த எந்த சவுண்டை விட்டுட்டு இந்த யாவை பேத்திட்டு தாலை பேத்திட்டு யாவோட சேர்க்கணும். காரணம் இந்த ஷத்து. இது சிம்பிளான விஷயம். இப்படித்தானே? அது எப்படி வரணும்? யௌம இதின் யஸ்துருன் நாசு அஷ்ததா. இதெல்லாம் பெரிய 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 சட்டங்கள் எல்லாம் இருக்குது. இப்ப சட்டம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்ப உங்களுக்கு தேவை பின்னுக்கால ஷத்து வந்துக்குது. எனக்கு ஜாயின் பண்ணணும். இப்ப பாருங்க, இந்த ரூவை பேத்து ஜாயின் பண்றீங்க. அப்படித்தானே? ஏன் பேத்துட்டு ஷத்தோட ஜாயின் பண்றது பிரச்சனை இல்லை. ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே லம்மத்தைன் இங்க கஸ்ரத்தைன் வந்தாதான் எப்படி ஜாயின் பண்றன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். எனவே இப்போது நீங்க விளங்கிக் கொள்ளணும். கஸ்ரத்தைன் மட்டும் வந்தால் அப்படி ஓடணும். இல்ல, என்ன அடையாளம் வந்தாலும் பேட்டி ஜாயின் பண்ண தான் ஆகணும். பத்தாவது வந்தாலும் சரி, கசரத் வந்தாலும் எது லம்மத்தன் எது வந்தாலும் தைன் 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 எவர் வந்தாலும் ஷத்துக்குரிய பவர் வேற. நீ ஷத்த தனியே உடையலாது இல்லைனா? ஷத்து பவர்ஃபுல்லான ஒருத்தர். சுக்கூன மாதிரி ஒருத்தர் அல்ல. சுக்கூன் கொஞ்சம் பவர் இல்ல. ஆள் கொஞ்சம் என்ன சொல்ற, கொஞ்சம் ஆள் ஃபிட் இல்ல, கொஞ்சம் பவர் இல்லாத ஆள், நார்மலான ஆள். ஆனா ஷத் அப்படி இல்ல, பெரிய பவரான ஆள். சரி, அந்த விஷயத்தோட நாங்க புதிய எழுத்துக்கு வருவோம். உங்களோட சப்ஜெக்ட்ல நீங்க முதலாவது பார்க்க போற ஒரு தடிப்பமான வல்லினமான எழுத்துக்கு நீங்க வந்துக்கிறீங்க. ஓகே, பெரிய பா. இது வானத்தை நோக்கி நாங்க உச்சரிக்கணும். உங்களோட கன்னங்கள் பகுதியை மிக தடிப்பவாக குவியலாக பெருசா வச்சு, தெரியுமா கண்ணம் சொல்லி? எனக்கு இந்த நீ தேர்ட் ஒன் விளங்கல. விளங்கல? தேர்ட் ஒன் விளங்கல.
இது விளங்க இல்லையா? இல்ல இந்த தேர்ட் சென்டென்ஸ் என்னது எனக்கு ஒழுங்கா ஓகே ஓகே, விளங்கல. வெயிட் வெயிட் வெயிட், நான் உங்களுக்கு ஸ்டார்ட் திருப்பி சொல்றேன். உங்களுக்கு கண்ண பதில் தெரியுமா? சரியா? தெரியாதா? யார் யாரே வாரீங்க? உங்களோட ஊர்ல சொல்லுவாங்களே கண்ணத்துக்கு அடிக்கணும், கண்ணத்துல தடவுன்னு சொல்லுவாங்களே, சொல்ற இல்லையா அப்படி? எது ஓ கண்ணம் என்றால்? அண்ணன் அண்ணன், பாத்தீங்களா பாத்தீங்களா, என்ன கண்ணம் என்றால் எது? சொத்த. எதுல? ஆ ஆ, சொத்த. அண்ணன் பாத்தீங்களா? அதான் கேட்டேன். குட், நல்லா. அந்த சொத்த பகுதி நோண்டிக்குதே, கண்ணுக்கு கீழே வாயில பகுதி நோண்டிக்கனா, ஓ அந்த வாயில பகுதி, சொத்த பகுதியை பெரிய தடிப்பமா மாத்தணும், குவியலா மாத்தணும், இப்படி வரணும் அது இந்த பா உச்சரிக்கிற நேரத்துல. சரியா? ரெண்டாவது, சரி. இந்த எழுத்தை உச்சரிக்கிற நேரத்துல வாய் ஃபுல்லா தொழிற்படணும், ஃபங்க்ஷன் ஆகணும். வானத்தை நோக்கி உச்சரிக்கணும், மிக முக்கியமானது. வானத்தை நோக்கி சரி. உச்சரிக்கணும். எப்படின்னு சொல்லி பின்னுக்கால பாப்போம். வானத்தை நோக்கி உச்சரிக்கிற எப்படின்னு பாப்போம். சரியா? ரெண்டு மாதிரி வானத்தை நோக்கி உச்சரிக்கலாம். இப்படியும் உச்சரிக்கலாம், இப்படியும் உச்சரிக்கலாம். முதலாவது, சாரி, இது முதலாவது, இது ரெண்டாவது. நான் இப்ப உச்சரிச்சு காட்டு பாருங்க. அந்த தாய தேய தா, வானத்தை நோக்கி தானே போகுது சவுண்ட். தா. ஓ இன்னொரு மாதிரி சொல்லும் பா. முதலாவது சரியா, ரெண்டாவது சரியா? முதலாவது. முதலாவது பிழை. முதலாவது பிழை, ராங். த த தா தான்னு சொல்லல. கொப்பியத்தா, புத்தகத்தா, புக்கத்தான்னு தான் நான் சொல்லணும். என்ன, அந்த தா தான் அது பிழை. இது போகணும் குவியலாக, ஸ்ட்ரைட்டா நேருக்கு போகணும், வானத்தை நோக்கி போகணும். எங்களோட வெரி ஸ்ட்ரைட்டா இருக்கணும், நேராவே இருக்கணும். அங்கால கொஞ்சம் இப்படி வளைஞ்சி அப்படி பேத்திட்டு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரையல, அது ரோ. அண்டர்ஸ்டாண்ட்? சரி. ஸ்ட்ரைட்டா நாங்க நேருக்கு பேசிட்டு வரணும். அப்போ எப்படி? பா. எஸ், வாய் ஃபுல்லா வரணும், வானத்தை நோக்கி போகணும். அவங்களோட சொத்த பகுதி, கன்னங்கள் பகுதி முழுமையாக எழுத்த உச்சரிக்கணும். சரி, இப்ப இந்த வசனத்தை ஓதும் பார்ப்போம். والناشطات نشطا. பாத்தீங்களா எப்படி வந்தீங்க? பக்கத்துல ரெண்டு பேர் வந்திக்கிறாங்க, ஜோடி போட்டு வந்திக்கிறாங்க. யாரெல்லாம் வந்திக்கிறாங்க? ரெண்டு தாவும். என்னென்ன தாவும்? ரெண்டு தாவும் மட்டும் ஆன்சர் பிள்ளை. ரெண்டு தாவும் பெரிய மட்டும் ஆன்சர் தாவும் பிள்ளை. சின்ன தாவும். பெரிய அப்பாவும் சட்டி தேயும் வந்திக்கிறாங்க பக்கத்துல. அப்ப ரெண்டு பேரையும் எப்படி நல்லமா? இல்ல அப்படி கேட்டி யாரும் முதல்ல கேட்டில நீ காதல? இல்ல என்ன யார்? யாரும் இப்படி ஓதத்த காதல கேட்டே இல்லை நீங்க, அப்படியா? வன்னாசிதாதி நஷ்ட, நஷ்டா, நஷ்டேடு வராது, நஷ்டான்னு தான் ஓதுவோம். ஏன்னா கேட்டுக்கிற அப்படி. ஓ ஐயா, ஆன்சர் வருது இல்லையே, கேட்டிலையா? அப்போ நாங்க ஓதல் பேல அதான் சரியாயிருக்கு. கேட்டியா இல்லையா அப்படி? கேட்டிக்கிற. ஆயித்தானே. அப்ப எப்படி வரணும் இந்த இடம்? பாத்தி. ஃபுல்லா ஓதுங்க. எனக்கு எழுத்து முக்கியம் இல்லை, இப்ப நீங்க உங்களோட ஓதல் தான் முக்கியம். والناشطات نشطا. குட். இப்ப நாங்க பிராக்டிஸ்க்கு வருவோம். இந்த பிராக்டிஸுக்கு பக்கத்துல பாத்துக்கோங்க. பாக்ஸ்ல வர வர எழுத்துக்கள் கூடிக்கொண்டு போகுது. இந்த எழுத்துக்கள் இந்த ஸ்டைல்ல நீங்க படிச்சு கொள்ளணும். அலிஃபோன், ஐனோன், ப உன், த உன். விளையினா எப்படி? அலிஃபோன், ஐனோன், ப உன், த உன். சொல்லுங்க பாப்போம் எப்படி? ألف عين باء تاء. அப்படி சொல்லக்கூடாது, அதான் பிள்ளை. அலிஃபோன் சொல்லுங்க. ألف ஐனோன், عين ப உன், باء த உன். تاء. நீங்க சின்னத்துல போன்ல யூடியூப்ல போயிட்டு அலிஃபுன் பாவன் பாட்டு கேட்டியா? தெரியா? தெரியாதானே? அப்படி ஒன்று இருக்கிற தெரியாதானே? ஓ ஃப்ரீ டைம் கிடைச்சா, யூடியூப்ல போயிட்டு பாருங்க. அலிஃபுன் ப உன், த உன், ச உன், ஜீம் உன், ஹ உன், ஹா உன் சொல்லி சின்ன சின்ன அழகான 1 minute 30 seconds 45 secondsல சின்ன சின்ன பாட்டுகள். சரியா? அந்த பாட்டை ஞாபகம் வச்சு கொண்டால்
நீங்க பாட்டு ஞாபகம்ங்கிறது காதால சும்மா கேட்கக்குள்ளே உங்களுக்கு பாட்டு ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கொண்டால் இந்த அலிஃப் பே தே சேன் எழுத்துக்களை எங்களுக்கு சரியான ஸ்டைல்லே செல்ல உண்மையில ப, த, ஜ, ப, ஜ, ப, ஜன்னு சொல்றதை விட அலிஃபுன் ஐனுன் ப உன் த உன் த்வா உன் ஜீமுன் என்று சொல்றது எங்களுக்கு அந்த எழுத்துக்களை சரியான முறையில உச்சரிக்க தெரியுமேங்கிறத காட்டும். அதை கட்டாயம் பார்க்கணும் இல்லைனா சரி அலிஃபுன் ப உன் த உன் ச இப்படி நிறைய வகையான பாட்டுகள் இருக்கு. அலிஃபுன் அர்னப் ரெண்டும் அந்த மாதிரி அரபிக் வேர்ட்ஸ்களை ஜாயின் பண்ணி பாட்டுகள் இருக்கு. உங்களுக்கு எது சரி விருப்பமோ உங்களுக்கு எந்த ட்ரெக்ல விருப்பமோ அந்த ட்ரெக்ல நீங்க அந்த பாட்டுகளை கேட்கலாம். எது எப்படியோ இந்த பேர்களை கட்டாயம் கிளாஸ்ல ஞாபகம் வச்சு கொண்டு வாங்க. அலிஃபுன் ஐனுன் ப உன் த உன். இன்னைக்கு நான் படிச்சு கொண்டிருக்கிற எழுத்து என்ன என்று கேட்டா என்ன ஆன்சர்? தாஉன் த உன் அல்ல, பா உன். பாத்தீங்களா வித்தியாசத்தை? த உன் ஓ படிச்சு முடிச்சிட்டோம். சின்ன தே த உன் கீழ் நோக்கி போகுது. த உன் படிச்சு கொண்டிருக்கிறது என்ன? தா துவா உன். ஃபுல்லா சொல்லுங்க. துவா உன். தாஉன் எஸ். படிச்சு முடிச்ச எழுத்துக்கள் என்ன? அலிஃபுன் ஐனுன் ப உன் த உன். ஓ படிச்சு கொண்டிருக்கிற எழுத்து என்ன? தாஉன் துவா உன். ஓகே பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன்று. திரும்ப தாக்கு சுகுன் வந்தா செகண்ட் ஒன்ல வந்தா நான் எப்படி ஓதணும் அது? ஆல்ரெடி நீ படிச்சிட்டீங்களே கலைக்கு ஓதணுமெண்டு. ஓ வாய வயிறு வாய வச்சு அதே தவணும். அதே ஸ்டைல் தான். அதே ஸ்டைல் தான். வாயை ஃபுல்லாக்கணும். உங்களோட சொத்த பகுதிகள் குவியலாக வரணும். அதே ஸ்டைல். சவுண்ட வானத்தை நோக்கி எடுக்கணும். பப்பு பத்து பத்து என்றல்ல பப்பு வானத்தை நோக்கி எடுக்கணும். சரி சரியா? வானத்தை நோக்கின்னு நாங்க சொல்றதுல விக்கிற விஷயம் என்னண்டா ஐயா, அந்த எழுத்து சத்தம் மேல் நோக்கி போற மாதிரி இருக்கணும். சரியா? சரி அதான் அது உண்மையான கருத்து அதான். வானத்தை நோக்கி மேலெழுந்து உயர்வான உயர்வான டோன்ல அந்த சத்தத்தை நான் சொல்லணும். இன்ன பேத்திஷ பேத்திஷ இத்தி இத்தி இத்தனை உச்சரிக்கிற மாதிரி உச்சரிக்க இயலாது. சரி ம். كلا لينبذن في الحطمة திருப்பி போதுங்க. كلا لينبذن في الحطمة வெரி குட். ரெண்டாவது إن بطش பா رب மாத்தக்கூடாது. பா அல்ல பே பூஷ. பே படிச்சீங்களே. பா உன் பே உன் எது சரி? باء பே உன். அப்ப அதை மாத்தலுமா? إلى ஏல அப்ப அதுல தான் நான் ட்ரை பண்ணணும். இன்ன பே பூஷ. إن بطش ربك لشديد திருப்பி வருங்க. إن بطش ربك لشديد திருப்பி வரும். إن بطش ربك لشديد குட். மூணாவது ويل للمطففين நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே பாத்தீங்களா? இங்க ஜாயின் பண்ணது பாருங்க. லுல்லில் லொண்டில் ஓ லொன்லில் அந்த இன்ன விட்டு போட்டீங்க ஏன்னா பாத்தீங்களா? வைலுல்லில் முத்தஃபிஃபீன். லொன் வைலுன் லில் என்று ஓத இயலாது. என்ன செய்வாரு? ஷத்து அவரை விட்டு கொடுக்க மாட்டார், எடுத்துக்கொள்வாரு. ஓ வைலுல் லில் முத்தஃபிஃபீன். ويل للمطففين ம். திரும்பவா இல்ல நாலாவது. الذين طغوا في البلاد இப்போ வருங்க. الذين طغوا في البلاد
குட் குட். ஐந்தாவது. إنا أعطيناك الكوثر. அந்த அடுத்தடுத்த வேர்டோட ஜாயின் பண்ற ஸ்பீட் போதாது. أعطيناك الكوثر كالكوثر أعطيناك الكوثر என்று வரக்கூடாது. சரி சில இடங்கள் ஸ்பீட் போதாது. நம்பர் 2 மாதிரி மாதிரி தான். إن بطش ربك لشديد ربك لشديد என்று ஓதக்கூடாது. அடுத்தடுத்த சரி வேர்டோட الذين طغوا في البلاد الذين طغوا في البلاد என்று ஓதுதல் அல்ல. அடுத்தடுத்த எழுத்துக்களையும் அதுக்காக அந்த எழுத்துக்களை பிழையாக உச்சரிக்கப்படாது. சரியா? சரி அதுல கவனம் 100% கவனம் ஆയിരിக்கும். பெரிய பாவை பெரிய பான்னு உச்சரிக்கிறது, சின்ன பாவை சின்ன பாவை கொண்டு போறது, அந்த விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருக்கணும். அதே நேரம் என்ன செய்யணும்? அதே நேரம் அடுத்தடுத்த குயிக்க எழுத்துக்களோட ட்ரைன் பண்ணணும். சரியா கனெக்ட் பண்ணி கொள்ளணும். நான் இங்கு இது வேணாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது வேணாம். அப்ப புதிய பாடம், புதிய எழுத்து. இன்ஷா அல்லாஹ் வளமை போல வேர்க்க ஃபாலோ பண்ணுங்க. அலிஃபுன் சரி ஐனுன் பே உன் த உன் துவா உன் அந்த டோனை பேசிட்டு பாருங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நிறைய தேவைப்படுமா? திருப்பியும் சொல்றேன். சரி பின்னுக்கால இப்ப நாங்க ஒவ்வொரு எழுத்தை பார்த்து கொண்டு போறோம் தானே. யா உன் ஓ வரைக்கும் பார்த்து பின்னால நான் எல்லாத்தையும் கேட்பேன். அலிஃபுல் இருந்து அப்ப அந்த நேரம் அலிஃப் பே தே சே பே ஜே பா ஜி பூ பான்னு சொல்லி நான் குழம்பப்படாது. அந்த ஒழுங்குல நாங்க வந்துடணும். அப்ப தேவைப்படும். சரி அப்ப நம்ம அந்த நேரத்துல கஷ்டப்படாம இருக்கணும் என்றால் இப்பவே நாங்க என்ன செய்யலாம்? படிக்க முடிகிற எழுத்துக்களை கொஞ்சம் பார்த்து கொண்டு ப்ராக்டிஸ். போனா ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். நல்ல ஓகே. டைமுக்கு ஒர்க் செஞ்சுட்டாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். சரி